ஐபிஎல் ரிட்டென்ஷன் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஆர்சிபி. ஆர்சிபில யார் 4 பிளேயர் ரிட்டெயின் பண்ணுவாங்க, யார் அன்கேப்டு பிளேயர்னு ரிட்டெயின் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா விராட் கோலி வந்து ரிட்டெயின் பண்ணிருவாங்க. ஏன்னா விராட் கோலி தான் ஒரு ஸ்டார் பிளேயரு. கண்டிப்பா விராட் கோலி வந்து ரிட்டெயின் பண்ணிருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பா ரிட்டெயின் பண்ணிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பிளேயரு. போன வாட்டி கூட நிறைய செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு ஆர்சிபிக்காண்டி. கண்டிப்பா அவரை ரிட்டெயின் பண்ண சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து கேமரான் கிரீன். கேமரான் கிரீன் வந்து கம்மியான பர்ச்சேஸ்ல வந்து ரிட்டெயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கேமரான் கிரீன் வந்து ரீடைன் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து முகமது சிராஜ். முகமது சிராஜை ரீடைன் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து விட்டுருவாங்க. தெரியல. ஆனால் முகமது சிராஜுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அன்கேப்டு பிளேயரை யார் ரீடைன் பண்ணுவாங்கன்னா யாஸ்டால் நினைக்கிறேன். ஏன்னா யாஸ்டால் வந்து போன வாட்டியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஆர்சிபிக்கு. அதனால அன்கேப்டு பிளேயராக வந்து யாஸ்டாலை ரீடைன் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குங்க. இல்லைன்னா ஆகாஷ் தீப் தான் வந்து விளையாண்டாரு. அவங்க வந்து ரீடைன் பண்ண முடியாது. இந்தியா ஆடிட்டாரு. ஆகாஷ் தீப் ஆட முடியாது. யாஸ்டால் வந்து அன்கேப்டு பிளேயரை ரீடைன் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்படி அவருடைய அன்கேப்டு பிளேயரை ரீடைன் பண்ணணும்னா அன்குத் ராஜ்புட்டை வந்து ரீடைன் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ரஜத் பண்டிட்டா அவரை விட்டுட்டாங்க. ரஜத் பண்டிட்டாரே ரீடைன் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரஜத் பண்டிட்டா வந்து இந்தியன் பிளேயர் கேப்டன் பிளேயராக அவர் ரீடைன் பண்ண சான்ஸ் இருக்கு. இவங்க தான் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விராட் கோலி, வில் ஜாக்ஸ், கேமரான் கிரீன், முகமது சிராஜ், யாஷ்டால், ரஜத் பண்டிட்டாரு, அன்குத் ராஜ்புட் இவங்க தான் பொட்டன்ஷியல் ரிட்டென்ஷனாக இருக்கும் ஆர்சிபி. ஃபேப் டூப்ளசி வந்து கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஏன்னா ஆர்சிபி வந்து புதிய கேப்டன்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்த 4 இயர்ஸ் டார்கெட்டை வச்சு தான் ஆர்சிபி போடுவாங்க. அதனால புதிய கேப்டனை வந்து ஃபேப் டூப்ளசியை எடுத்துட்டு புதிய கேப்டன் யார் வேணும் போடலாம். ரோஹித் சர்மா வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஆர்சிபிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஏன்னா பர்ச்சேஸ் பார்க்கும்போது அது எவ்வளோ அந்த பர்ச்சேஸ் பண்ணி அந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆர்சிபிக்கு வந்து இவர் ரோஹித் சர்மா வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. மும்பையும் அவர் விட மாட்டாங்க. கண்டிப்பாக வெளில அனுப்புகிற பிளேயர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். கிளென் மேக்ஸ்வெல்லை கண்டிப்பாக வெளில அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. ஏன்னா போன வருஷமே அவர் தூக்கி இருக்கணும். அவரை வச்சிருந்தாங்க. ஆனால் சாரி அவர் போன வருஷமே வச்சிருந்தாங்க. அது எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெல்லை கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. அப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் வந்து எத்தனை ஐபிஎல் டீம் ஆடிட்டாருன்னு தெரியல. இந்த வருஷமா புது ஐபிஎல் டீமுக்கு தான் போவார் கண்டிப்பாக. வேற யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. தினேஷ் கார்த்திக் தான் வந்து கோச் ஆகிட்டாரு ஆர்சிபியோட பேட்டிங் கோச்சு. அவரும் பொட்டன்ஷியல் தான் சொல்லுவார் யார் யாருக்குன்ட்டு. வேற யார் எடுத்துட்டு மேட்ச். அப்புறம் கரண் சர்மாலாம் ரிட்டைன் பண்ண சான்ஸ் இல்லை. விபுல் சிங் அவர் போன வாட்டி நல்லா பவுலிங் போட்டார். ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து நல்லாவே இல்லை. பேட்டிங் வச்சுட்டு தான் ஓட்டாங்க. அசாரி ஜோசப்னா கண்டிப்பாக ரிட்டைன் பண்ண மாட்டாங்க. ரோபி ஃபர்கூசனை ரிட்டைன் பண்ண சான்ஸ் கிடையாது. டாம் கரன் கண்டிப்பாக எல்லாம் சுற்றுவாங்க. அந்த விஜயகுமார் அவருக்கு நல்லா பவுலிங் போட்டாரு. மேபி அவர் ஆர்டிஎம்ல எடுக்கலாம். யாரும் யாரும் சூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். சாரி. மெயினாக வந்து விராட் கோலி தான் ஒரு மெயின் பிளேயர். விராட் கோலி தான் ஒரு அதிக 18 crores வந்து விராட் கோலி தான் ஆர்சிபி ரிட்டைன் பண்ணணும். அடுத்து வந்து வில் ஜாக்ஸ் வருவார். வில் ஜாக்ஸ் வந்து ஒரு 15 crores 16 crores வருவார். இல்லைன்னா வந்து கேமரா வருவார். இவங்க 3 பேர் தான் செகண்ட் ஆப்ஷனாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கன்ஃபார்மாக வந்து விராட் கோலி, வில் ஜாக்ஸ், கேமரான் கிரீன், முகமது சிராஜ் இவங்க 4 பேர் ரிட்டன்ஷன் இருப்பாங்க. ஒன்று யாஸ்டால் வந்து அன்கேப்டு பிளேயராக இருக்கலாம். இல்லை அன்புத் ராஜ்புட் வந்து அன்கேப்டு பிளேயராக இருக்கலாம். இதுதான் வந்து ஆர்சிபியோட பொட்டன்ஷியல் ரிட்டன்ஷனு. கண்டிப்பாக ஃப்ளாப்பை வெளில எடுத்துருவாங்க. கிளென் மேக்ஸ்வெல்லை வெளில எடுத்துருவாங்க. கரண் சர்மாலாம் வெளில போயிடுவார். கண்டிப்பாக ரோபி ஃபர்கூசன் வெளில போயிடுவார். அசாரி ஜோசப், டாம் கரன், டாப்லி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இதுதான் வந்து பொட்டன்ஷியல் ரிட்டன்ஷன் நான் நினைக்கிறேன். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, கேமரான் கிரீன், வில் ஜாக்ஸ், முகமது சிராஜ் இவங்க 4 பேருக்கும் நிறைய பொட்டன்ஷியல் சான்சஸ் இருக்கு. வேற யாரும் எடுக்க சான்ஸ் இல்லை. புது கேப்டன் வந்து ஆர்சிபிக்கு யாருன்னு தெரியல. புது கேப்டன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எந்த ஆப்ஷனுக்கும் முடியும்னு தெரியும். இதில் வந்து பொட்டன்ஷியலான பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். இந்த பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் வச்சு தான் இவங்க ரிட்டைன் பண்ணிக்குவாங்க. வேற யாரும் ரிட்டைன் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா சொல்ல முடியாதவங்க விராட் கோலி வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வெளில விட்டுருவாங்க. அப்படி போன வாட்டி அப்படி தான் பண்ணாங்க ஆர்சிபிக்கு. ஒரு 2011 ஆப்ஷன் நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணாங்க. இந்த வாட்டி அந்த சான்ஸ் இருக்கு தெரியல. ஆர்சிபியோட
ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக விராட் கோலியும் ரஜத் பண்டிதாரும் இருப்பாங்க. மற்ற எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்.